Class 7, Poem 12, Jhansi ki Rani, Queen of Jhansi, Lakshmi Bai பத்தி இந்த poemல பார்க்க போறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन। कवयित्री ने इस कविता के द्वारा स्वतंत्रता संग्राम की अमर सेनानी रानी लक्ष्मीबाई की समाधि पर श्रद्धा के पुष्प चढ़ाए हैं। पोएट सुभद्रा कुमारी चौहान அவங்க தன்னுடைய போயம் வழியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இம்மார்டல் ஃபைட்டர் ராணி லக்ஷ்மிபாயோடைய அந்த சமாதியில மரியாதை செலுத்தியிருக்காங்க। भारत की आज़ादी प्राप्त करने में वीरांगनाओं का कितना अद्भुत योगदान रहा है। இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக நிறைய brave women have made a wonderful contribution। यह कविता इसी का चित्रण करती है। இந்த poem இதுதான் depict பண்ணுது। सुभद्रा कुमारी चौहान कवियत्री का परिचय इंट्रोडक्शन टू द पोएटेस सुभद्रा कुमारी चौहान। सुभद्रा कुमारी चौहान का जन्म उत्तर प्रदेश के प्रयाग में सन 1904 में हुआ था। அவர் पोएटेस सुभद्रा कुमारी चौहान அவங்க வந்து 1904ல பிரயாகுங்கிற சிட்டி இட்ஸ் இன் उत्तर प्रदेश அங்க தான் பிறந்தாங்க। उन्होंने क्रॉसवेट गर्ल्स कॉलेज से शिक्षा प्राप्त की। शी गॉट एजुकेशन इन क्रॉसवेट गर्ल्स कॉलेज। विवाह के बाद वे जबलपुर आ गई और वही उन्होंने अपना ज्यादातर समय बिताया। மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க ஜபல்பூர் வந்துட்டாங்க। ஸோ அங்கே தான் அவங்க தன்னோட மோஸ்ட் ஆஃப் த டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க। वे अपने पति के साथ स्वतंत्रता संग्राम के आंदोलन में सक्रिय भाग लेती थी तथा कई बार जेल भी गई थी। ஸோ அவங்க வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட்ஸ் நிறைய இதில் அவங்க ஷி டுக் ஆக்டிவ் பார்ட்। அதன் காரணமாக ஷி வென்ட் டு ஜெயில் ஆல்சோ மெனி டைம்ஸ்। सन 1948 ईसाई में एक दुर्घटना के कारण उनकी मृत्यु हो गई। 1948ல ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு உயிர் இறந்துட்டாங்க அவங்க। उनकी कविताएं वात्सल्य और देशभक्ति की भावना से परिपूर्ण है। அவங்களுடைய போயம்ஸ்லாம் அஃபெக்ஷனாகவும் நல்ல பேட்ரியாட்டிசம் கொண்டதாகவும் ஃபுல்லாக இருந்தது। झांसी की रानी इनकी अत्यंत प्रसिद्ध रचना है। झांसी की रानी அதுதான் உங்களுடைய மோஸ்ட் ஃபேமஸ் கிரியேஷன் படைப்பு। ராணி லக்ஷ்மிபாயோடைய சமாதி ஃபூல்பாக் மைதான்ங்கிற ஒரு ஏரியா இட்ஸ் இன் குவாலியர் சிட்டி அந்த இடத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கு। அந்த இடத்துல இருந்து தான் த पोएटेस सुभद्रा कुमारी चौहान இந்த போயமை எழுதியிருக்காங்க। इस समाधि में छिपी हुई है एक राख की ढेरी। इस समाधि में एक राख की ढेरी छिपी हुई है। இந்த சமாதியில a pile of ashes is been hidden। जलकर जिसने स्वतंत्रता की दिव्य आरती फेरी। आरती फेरीना आरती उतारना। ஸோ ஜல்கர் அவங்க தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு யாரு ராணி லக்ஷ்மிபாய் எரிச்சுக்கிட்டுனா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஸோ அவங்க தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃப்ரீடம்காக ஷி ஹஸ் பர்ஃபார்ம்டு த டிவைன் ஆர்த்தி ஆரத்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது। यह समाधि यह लघु समाधि है झांसी की रानी की। यह समाधि झांसी की रानी की लघु समाधि है। இந்த சமாதி ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயோடைய சின்ன ஒரு சமாதி। अंतिम लीला स्थली यही है लक्ष्मी मर्दानी की। लक्ष्मी मर्दानी की अंतिम लीला स्थली यही है। ராணி லக்ஷ்மிபாய் இருக்காங்களா த பிரேவ் விமன் அவங்களுடைய கடைசி ஒர்க் பிளேஸ்னா இந்த இடத்துல தான் அவங்க உயிர் நீத்தாங்க। ஸோ பேட்டில் ஷி ஃபாட் த பேட்டில் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அண்ட் ஷி டைட் இன் திஸ் பிளேஸ் ஒன்லி। यही कहीं पर बिखर गई वह भग्न विजय माला सी like a broken garland of victory। ஒரு சிதறி போன வெற்றி பூமாலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே தான் எங்கேயோ அதாவது இந்த சமாதி இருக்கிற இடம் ஃபுல்பாகுங்கிற பிளேஸ் இருக்குல்ல இங்கே தான் ராணி லக்ஷ்மிபாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்காங்க। उसके फूल यहाँ संचित हैं यह स्मृतिशाला सी। இங்கே தான் ராணி லக்ஷ்மிபாயோடைய சோல் வந்து ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து இருக்குது। இது ஒரு மெமோரியல் மாதிரி ராணி லக்ஷ்மிபாயோட ஒரு மெமோரியல்। सहे वार पर वार अंत तक लड़ी वीर बालासी। அவங்க ராணி லக்ஷ்மிபாய் நிறைய பேட்டில் ஆஃப்டர் பேட்டில் சகிச்சுக்கிட்டாங்க। ஸோ டில் த எண்ட் ஷீ ஃபாட் லைக் ஏ பிரேவ் கேர்ள்। आहुति सी गिर चढ़ी चिता पर चमक उठी ज्वाला सी।
ஒரு சாக்ரிஃபைஷியல் ஃபயர், அதாவது யக்யன்னு சொல்லுவாங்கல்ல, வேள்வி குண்டம், ஓமகுண்டம். அந்த வேள்வி தீயில நம்ம பூஜை பொருட்கள், அதாவது நெய்ய, கிரெயின்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. போட்ட உடனே அந்த ஃபயர் வந்து நல்லா பிரகாசமா எரியும். அதே மாதிரி ராணி லக்ஷ்மிபாயுடைய சிதை, அதாவது அந்த ஃபியூனரல் பயர் இருக்கும்ல, அந்த இடத்துல ராணி லக்ஷ்மிபாய் ரொம்ப ஒளிவிட்டு எரியிறாங்க. बढ़ जाता है मान वीर का रण में बलि होने से. रण में बलि होने से वीर का मान बढ़ जाता है. வார்ல வந்து உயிர் தியாகம் அடையிறதுனால ஒரு வீரருடைய மரியாதை இன்னும் தான் இன்க்ரீஸ் ஆகும். मूल्यवती होती सोने की भस्म यथा सोने से. यथा सोने से सोने की भस्म मूल्यवती होती. லைக் இது எப்படின்னா, இறந்த பிறகுதான் அவங்களுடைய வீரருடைய மரியாதை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் கோல்டன் ஆஷஸ் தான் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் கோல்டு. ராணி से भी अधिक हमें अब यह समाधि है प्यारी. போயட்டஸ் சுபத்ரா குமாரி சொல்றாங்க, ராணி லக்ஷ்மிபாயை விட ரொம்ப எனக்கு அவங்களுடைய சமாதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. यहाँ निहित है स्वतंत्रता की आशा की चिंगारी. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இங்கதான் சுதந்திரத்திற்கான அந்த ஃபயர், நம்பிக்கைங்கிற ஒரு ஸ்பார்க் வந்து இங்கதான் ஒளிஞ்சிருக்கு. இட்ஸ் ஹிடன் ஹியர் ஒன்லி அப்படின்னு சொல்றாங்க. इससे भी सुंदर समाधियां हम जग में है पाते. ராணி லக்ஷ்மிபாயோட சமாதியை விட அழகான சமாதிகள்லாம் இந்த உலகத்துல நிறைய நம்மளால பார்க்க முடியும். उनकी गाथा पर निशीत में शुद्र जंतु ही गाते. ஆனா அந்த மாதிரி அழகான சமாதிகள் எல்லாம் இருக்கிற, அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கு, அவங்கள பத்தி ஸ்டோரி எல்லாம் மிட் நைட்ல ஸ்மால் கிரியேச்சர்ஸ் தான் அவங்கள பத்தி எல்லாம் பாடும். पर कवियों की अमर गिरा में इसकी अमिट कहानी. ஆனா ராணி லக்ஷ்மிபாய் போன்ற வீரர்களை பத்தி பாடுறது எப்பவுமே அவங்களோட இம்மார்டல் ஸ்டோரிஸை பத்தி பாடுறதுக்கு இம்மார்டல் வாய்ஸ் உடைய அந்த போயட்ஸ் தான் பாடுவாங்க. ஸ்னேஹ் और श्रद्धा से गाती है वीरों की भानी. அதுவும் எப்படி அந்த போயட்ஸ்லாம் பாடுவாங்க, ரொம்ப அஃபெக்ஷனாவும் மரியாதையுடையும் அந்த வீரர்களை பத்தி பாடுவாங்க. बुंदेले हरबोलोंग के मुख हमने सुनी कहानी खूब लड़ी मर्दानी वक्ती झांसी वाली रानी. புந்தேல்கண்டுங்கிறது சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் இந்தியா. அந்த அதில் ஒன் சச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஜான்சி. அங்கே உள்ள இன மக்கள் வந்து ஹர்போலாஸ். அவங்க வாய் வழியா ஜான்சி ராணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி வந்து நல்ல ஹவு ஷி ஃபாட் லைக் எ பிரேவ் விமன் அப்படிங்கிற நிறைய ஸ்டோரிஸ்லாம் அவங்கள பற்றி நாங்கள் கேட்டுக்கிட்டோம். यह समाधि यह चिर समाधि है झांसी की रानी की. இந்த சமாதி ஜான்சி ராணியுடைய எவர்லாஸ்டிங் என்றும் அழியாத சமாதி. अंतिम लीला स्थली यही है लक्ष्मी मर्दानी की. ராணி லக்ஷ்மிபாய் த பிரேவ் விமன் இருக்காங்களா, அவங்களுடைய லாஸ்ட் ஒர்க் பிளேஸ், லாஸ்டா இங்கே தான் பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்ணி உயிர் நீத்த இடம். हमने सीखा, what we have learnt in this poem, हमें अपने देश से प्रेम करना चाहिए. We all should love our country. जिन वीरों के कारण हमने आज़ादी पाई, हमें उनका सम्मान करना चाहिए. எந்த வீரர்கள் காரணமாக நம்ம சுதந்திரம் அடைஞ்சோமோ அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். हमें कभी हार नहीं माननी चाहिए, अपितु अपने अधिकारों की रक्षा के लिए लड़ना चाहिए. We should never accept defeat. Rather, நம்மளோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக we should always fight. Thank you.